கருப்பசாமியை வணங்குறதுக்கு எந்த நாளில் போய் வணங்கலாம்? கருப்பசாமியை எந்த நாளில் போய் வணங்கலாம்? எந்த நாளில் வணங்கினா நம்மளுக்கு வந்து அந்த பூஜைகள் அந்த புனஸ்காரங்களை எந்த டைம் வந்து கருப்பண்ணசாமிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எந்த நாள் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிறது வந்து அது உங்க கையிலே கிடையாது. நீங்க கையில கிடையாதுன்னா நீங்க நான் தானே கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது நீங்க வந்து இந்த நாள் அந்த நாள் அப்படி கிடையாது, எந்த நாள்ல வேணாலும் சாமியை போய் வணங்கலாம். அதாவது ஒவ்வொரு ஆண் தெய்வத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து ஆண் தெய்வத்தை வணங்குவாங்க. அப்புறம் ஒரு பெண் தெய்வம் அப்படியா இருந்துச்சுன்னா நம்ம செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி டைம் வந்து ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் நம்ம அந்த டைம் வந்து போய் வணங்குவோம். பௌர்ணமி குலதெய்வத்தை வந்து பௌர்ணமி வணங்கணும். அமாவாசை தினங்களில் போகிறத விட குலதெய்வத்தை பொறுத்தவரை விட பௌர்ணமி தினங்களில் போனோம்னா அந்த குலதெய்வத்தை வந்து கொஞ்சம் பிரகாசமாக அந்த அந்த பௌர்ணமி நிலவு எப்படி இருக்கோ அது போல் உங்கள் குலதெய்வம் இருக்கும். அதே போல் அருள்வாக்கு வாங்குறவங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் அருள்வாக்கு வாங்க போகிறீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி தினங்களில் போங்க. அது கருப்பசாமி கோயிலாக இருந்தாலும் சரி, அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மென்னை வாழ்ந்து குறி சொல்கிற இடமா இருந்தாலும் சரி, அமாவாசை பௌர்ணமி தினங்களில் போங்க. வெள்ளிக்கிழமை போங்க. செவ்வாய்க்கிழமை போகிறத வெள்ளிக்கிழமை போகிறது ரொம்ப நல்லது. மற்றபடி ஒரு குறி பார்க்க போகிறேன், அதாவது குறி பார்க்கணும்னா கோடாங்கி இந்த மாதிரி பார்க்க போகிறேன், என் வீட்டில் நல்லது கெட்டது இருக்கா என்னன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, கெட்ட சுகனமாக அடிக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை போய் அந்த மாதிரி பார்த்துட்டு வரலாம். இப்போ நார்மலாக என்னன்னா, இப்போ நீங்கள் எந்த டைம் கருப்பசாமி வழிபடலாம்? கருப்பசாமி வழிபடனா அமாவாசை தினங்கள், வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி டைமில் வந்து கருப்பண்ணசாமியை வழிபடலாம். கருப்பண்ணசாமி வழிபடனா கோயிலுக்கு போய் இப்போ நேர்த்திக்கடன் செலுத்துகிறோம், கிடா வெட்டி மொட்டை போட்டு வரோம், இல்லைன்னா கருப்பண்ணசாமிக்கு மாலை போட போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம தெய்வங்களை பொறுத்தளவில் நம்ம வந்து வழிபடுறது சிறு தெய்வம் வழிபடனாலும் சிறு தெய்வம் தான் நம்மளுக்கு வந்து பெரிய தெய்வம். பெரிய தெய்வம் அதாவது நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறம் தான் நாட்டில் நம்ம சொந்தக்காரங்க. அதனால நம்ம அம்மா அப்பா இடத்துல தான் இந்த குலதெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள்லாம் இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் இந்த பெரு தெய்வங்கள் வழிபாடு, அதாவது பெரிய பெரிய தெய்வங்கள் சிவன் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கோயிலுக்கு போகிறோம்ல அவங்கெல்லாம் இவங்களை தாண்டி தான், இவங்க அனுமதி பெற்ற கொடுத்தா தான், அதாவது உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் அடுத்து வேலைக்கு போக முடியும், வெளியே போக முடியும், எங்கேயோ வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் போக முடியும். அதே மாதிரி தான் குலதெய்வங்கள் அனுமதி இருந்தால் தான் அடுத்தடுத்து நீங்கள் போக முடியும். அதனால பொறுத்தளவில் கருப்பண்ணசாமியை பொறுத்தளவில் வந்து அமாவாசை தினங்கள், பௌர்ணமி தினங்கள், அது மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த டைம் வந்து பண்ணுங்க. அது மாதிரி கிடா வெட்டி இந்த மாதிரி பண்றீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணா என்ன ஆளுங்க வருவாங்க, அதுக்காண்டி கிடையாது. ஒவ்வொரு தெய்வங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்றது தான் விசேஷமா இருக்கும். எடுத்துக்காட்டா மதுரை பாண்டி முனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 100 கிடாய்க்கு மேலே விட்டுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம வந்து வணங்குறத பொறுத்து இருந்தாலும் முனீஸ்வரனுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பண்றது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா தெய்வங்கள் அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல பழக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தெய்வங்கள் எதிர்பார்த்துருக்கோம் இந்த கிழமையில நம்மளுக்கு ஆள் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அப்போ அந்த டைம் போய் நம்ம வந்து வெட்டினோம்னா நமக்கு உண்டான பலன் அங்கே வெகு சீக்கிரமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால கருப்பண்ணசாமியை பொறுத்தவரை நீங்க இந்த மாதிரி கடைபிடிச்சு வழிபடுங்க. கருப்பண்ணசாமியை பொறுத்தவரை என்ன வாங்கிட்டு போகணும் அப்படின்லாம் கிடையாது. கருப்பண்ணசாமி கோயில்ல ஏதாவது ஒரு கோயில்ல வந்து அருவா இல்லை வந்து அங்கே வந்து கருப்பண்ணசாமிக்கு உண்டான பொருட்கள் இல்லை அப்படின்னா அதை வாங்கி வைங்க. இப்போ கருப்பண்ணசாமிக்கு கச்சை இந்த மாதிரி பொருட்கள், ஆணி செருப்பு, சலங்கை, அருவா அந்த மாதிரி இல்லைன்னா அந்த கோயிலில் வந்து அதை வாங்கி வச்சிங்கன்னா மேலும் மேலும் சிறப்பு. தனக்கு உண்டான பொருளை வந்து தன்னோட பக்தன் யாரோ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து உங்க மேலே வந்துடும். அதனால தெய்வங்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு உண்டான இந்த மாதிரி பொருட்களை வந்து வாங்கி வைங்க. கண்டிப்பான முறையில் அந்த அருள் வந்து உங்களுக்கு வெகு சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். கருப்பண்ணசாமியை பொறுத்தளவில் இந்த வழிபாடு பண்ணி பாருங்க. அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல பண்ணி பாருங்க. சுத்த சைவ பூஜை தான் கருப்பண்ணசாமிக்கு. அது கிடா வெட்டுனா அந்த ஞாயிற்றுக்கிழமை அது கோயிலில் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம வீட்டில் பண்ணோம்னா அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சுத்த சைவ பூஜை தான். நீங்கள் வந்து கோயிலில் பண்ணோன்னா கிடா வெட்டி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.